கண்டிப்பா இந்த மேங்கோ சீசன்ல இந்த டெசர்ட்ட ஒரு பாயாசம் நல்லா சில் பண்ணி சாப்பிட்டு பாருங்களேன். அவ்வளோ யம்மியா இருக்கும். நான் ஃபர்ஸ்ட் வந்து நார்மல் ரைஸ்ல வச்சு தான் இந்த பாயாசம் ட்ரை பண்ணி பார்த்துருக்கிறேன். இந்த மேங்கோ சீசன்ல இதை இன்ஃபியூஸ் பண்ண மோஸ்ட்ல அவ்வளோ யம்மியா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் இதுக்கு நான் வந்து அரிசியை லைட்டா வறுத்து எடுத்துக்கிடுறேன். கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும். நீங்க பாஸ்மதி அரிசி யூஸ் பண்ணீங்கன்னா இன்னும் ஃப்ளேவர்ஃபுல்லா இருக்கும். இதோட நான் கொஞ்சம் வந்து மேங்கோவையும் இமாம் மாம்பழம் யூஸ் பண்ணிக்கிறேன். அவ்வளோ டேஸ்டியா இருக்கும். இதை நல்லா பியூரி பண்ணி எடுத்து வச்சுக்கிடலாம். ஸோ இந்த பாயசம் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் நான் ஃபுல் க்ரீம் மில்கை வந்து பாயில் பண்ணிக்கிட்டேன். கொஞ்சம் பபுள் அப் ஆகி வர மூச்சில் நான் இந்த குறக்குறப்பா அரிச்ச அரிசியையும் அந்த வறுப்பட்ட அரிசியும் ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விடுறேன். ஒரு ஹாஃப் வந்து இந்த அரிசி குக் ஆன உடனே நான் வந்து ஜவ்வரிசி ஆட் பண்ணியிருக்கிறேன். ஜவ்வரிசி ஆப்ஷன் தான், நீங்க வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு ஜவ்வரிசி பிடிக்கும்னால இந்த அரிசி பாயசத்துல ஆட் பண்ணியிருக்கிறேன். இது நல்லா குக் ஆகி ஜவ்வரிசிலாம் டிரான்ஸ்லூசன்ட் ஆகி அந்த அரிசி எல்லாம் நல்லா சாஃப்டா குக் ஆகிற வரைக்கும் குக் பண்ண பிறகு உங்களுக்கு தேவைப்படுற சுகர் ஆட் பண்ணி நல்லா சுகர் கரையிற வரைக்கும் நீங்க வந்து ஹீட் பண்ணிக்கோங்க. நல்லா மீடியம் ஹீட்ல. ஃபைனலா நான் வந்து கொஞ்சம் நல்லா திக்கான கோகனட் மில்க்கையும் ஃபைனலா ஆட் பண்ணி சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறேன். நல்லா கூல் டவுன் பண்ண பிறகு நம்மளுடைய மேங்கோ பல்ப்பையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 1 to 2 hours நம்ம வந்து ரெஃப்ரிஜரேட் பண்ணிடலாம். உங்களுடைய டெசர்ட் ரொம்ப யம்மியா ரெடி ஆயிரும். மேல கொஞ்சம் டாப் அப் பண்றதுக்கு நல்லா கட் பண்ண சாப் பண்ண மேங்கோவையும் ஆட் பண்ணுங்க. இன்னும் டேஸ்டியா இருக்கும்.